அனைவருக்கும் வணக்கம். நான் அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளர் இபிஎஸ் அணியில் இருக்கிறேன். 1989 ஜார்ஜ் அணி 2 பிரிகிற காலத்துலேருந்தே நான் கட்சியில் இருக்கேன். ரொம்ப வருஷமாக நான் கட்சியில் இருந்துகிட்டு இருக்கேன். அம்மா தான் எனக்கு நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து திரைப்படங்களெல்லாம் நான் நடிச்சிட்டு இருக்கேன். முதல்ல நான் நடித்தது தொட்டில் குழந்தைன்னு ஒரு படம். எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்டர் என்னை அறிமுகப்படுத்துறாரு. தொட்டில் குழந்தை, மாமன் மகள், கோலங்கள், தாலி தோசு, கம்பீரம், ஃப்ரெண்ட்ஸு, தினந்தோறும் நிறைய படங்களை சக்கர விஷால் படத்தை நடிச்சிருக்கேன். இப்போ டிவி தொடர்களெல்லாம் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். என் பேர் ஜெயதேவி. நான் கட்சியில் இப்போ இருந்துகிட்ருக்கேன். பிரச்சாரத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு தலைமையில். ஆனால் என்னென்னா கட்சியில் பழைய ஆட்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. புதுசாக எங்கேயோ இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உடனே வந்து சேரும் போதே பெரிய பெரிய மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இப்போ சிம்லா முத்துச்சரன் ஒரு சகோதரி, அவங்க திமுகலேருந்து வந்தாங்க. வந்த உடனே நேர எம்பி சீட் கொடுத்தாங்க திருநெல்வேலியில். தலைமை அப்படியே பழைய ஆட்களை விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, போஸ்டர் கொடுத்தவங்க, கொடி ஏற்றவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, நாங்களாம் எவ்வளோ அடிவதை வாங்கிப்போம். சுலோச்சனா அம்மா கூட நான் வேலூர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் கட்சிக்காக கஷ்டப்பட்டேன். ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பு கேட்டால் இபிஎஸ் ஐயா என்ன சொல்றாங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், பார்ப்போம் 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 அப்படியே சொல்றாரு. நேரம் அவர்கிட்ட போய் கையில கொடுத்தா கூட வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு புதுசா கட்சிக்கு வர்றவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. பேச்சாளர்கள் மதிப்பே கிடையாது. அம்மா இருக்கும் போது பேச்சாளர் 2 ஆர்டிஸ்ட் 2 நடிகர்களை சேர்த்து ஒரு கார் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு போங்க, ஆடு மாடை போச்சுற மாதிரி விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க. நீங்க பாட்டுக்கு போங்க, அவங்களா கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா இருங்க உங்கள்கிட்ட. அப்படிலாம் எங்களை ரொம்ப மனசு புண்படுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அம்மா இருக்கும்போது அப்படி கிடையாது. அம்மா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு எங்களை வர சொல்லி, புரட்சி தலைவர் அவர்கள் சினிமா துறையில இருந்தவர், அம்மாவும் சினிமா துறையில இருந்தவங்க, நிறைய படங்களை 2 பேர் நடிச்சவங்க. அதனால எங்க நடிகர்களை எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க வெளியில நிற்க வைக்கிறாங்க. பொதுக்குழுக்கு கூட எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கூட நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் பொதுக்குழுக்கு கொடுக்கல. நியூஸ் சேக்கு பேச போனா எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நடிகர்களை கேட்டாக்கா செய்தி தொடர்பாளர் மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. 20-28 வருஷமா நாங்க பேச்சாளராக இருக்கோம். அரசியல் தெரியாம மேடையில நாங்க பேசுறோம். எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நியூஸ் சேனல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளம்மா பத்திரிகையில போய் நம்ம செய்தி கொடுக்க போனோம்னா வெளியில உட்கார வச்சுட்டு ஐயா சொல்லணும் ஐயா சொல்லணும் ஐயா சொல்லணும்னு சொல்றாங்க. இபிஎஸ் ஐயாவை பார்க்கவே முடியறதில்ல. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா நீ வெளியில ரோட்ல நிற்க வைக்கிறாங்க. இபிஎஸ் வீட்டுக்கு போனா அம்மா இருக்கும்போது நாங்களாம் பாய்ஸ் கண்ட்ரோல்ல போயிருக்கோம். தங்க தலைவி தாய் இருக்கும்போது எங்களை பாய்ஸ் கண்ட்ரோல் உள்ள கொடுத்துருவாங்க. அங்கே போய் நாங்கள் வெள்ளி டம்ளர் தான் பால் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் சாப்பிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட தலைவிகிட்ட இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாளா பிரிஞ்சிருக்குங்க. அதிமுக நாளா பிரிஞ்சு கிடக்கு. தொண்டர்கள் நாளா பிரிஞ்சிருக்காங்க. நான் போய் சொல்றேன் அதிமுக கட்சியில இருக்கேன். மேடம் நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க? நான் அதிமுக கட்சியில இருக்கேன். அதிமுக கட்சியிலையா? எந்த அணியில இருக்கிறீங்க? நீங்க சசிகலா அம்மாட்ட இருக்கிறீங்களா? டிடிவி தினகரன் கிட்ட இருக்கிறீங்களா? ஓபிஎஸ் ஐயா கிட்ட இருக்கிறீங்களா? இபிஎஸ் ஐயா அணியில இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. எந்த அதிமுக எதுல இருக்குன்னு எப்படி சொல்றது? நானா பிரிஞ்சு கிடக்கு. அதனால தொண்டர்களையும் அரவணைச்சு போக மாட்டாங்க. பேச்சாளர்கள் எல்லாம் நொந்து போயிருக்காங்க. இப்ப சமீபத்தில் பேச்சாளர் பயிற்சி பெற்ற வச்சாங்க. ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது பேச்சாளர்களுக்கெல்லாம். சரியான வழி செலவு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. அதனால எல்லாருமே மனசு ரொம்ப நொந்து போயிருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க. என் கூட 500 பேர் இப்ப ரெடியா இருக்காங்க வர்றதுக்கு. மாற்று கட்சியில போய் சேர்றதுக்கு கூட தயாரா இருக்கிறாங்க. அதனால இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. எனக்கு இதுல உப்பு சாப்பாடியா நான் இதுல இருக்க விரும்பல. ஒரு தாயை இழந்த கன்று போல அம்மாவை இழந்து நாங்க என்ன அணியில போய் சேர்றது, எங்க போறது தெரியாம தவிச்சுட்டு இருக்கோம். எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆறுதல் சொல்றது கூட ஆள் இல்லை. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அரசியல்ல. அப்பவே நான் விலகி இல்லைன்னு நினைச்சேன். இருந்தாலும் நம்ம கட்சி எனக்கு பின்னாலும் 100 வருஷம் இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. அவங்க வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக நாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரொம்ப எங்களால இருக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும். அதனால புதுசா வர்றவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. புதுசா வர்றவங்களே மேல தூக்கிடுறாங்க. நாங்க எல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடிக்கட்டை கட்டுறதுக்கும் எங்களெல்லாம் உப்பு சப்பானையை வச்சுக்கிறதுக்கும் அதுக்கு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்றாங்க. பழைய ஆட்கள் பேச்சாளர் நடிகர்களுக்கு மதிப்பே கிடையாது. அதனால நான் என்னுடைய தலைமை நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பை நான் ராஜினாமா பண்றேன்.
இந்த பேட்டி மூலியமா நான் தலைமைக்கும் தெரிவிச்சுக்கிறேன், மாண்புமிகு ஐயா அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு பத்திரிகை நிறுவனங்களுக்கும் மீடியாக்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.